மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கல்லூரி மாணவர் மற்றும் இளைஞரை கொன்ற சாராய வியாபாரிகள். இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் உறவினர்கள் மறியல் போராட்டம் நடத்திய நிலையில் சாராய வியாபாரிகளுக்கு ஸ்டாலின் அரசின் காவல்துறை உடந்தையாக இருப்பதாக குற்றச்சாட்டு. இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சாராய வியாபாரிகளின் வீடுகள் சூறை. கொலை செய்யப்பட்ட இளைஞர்களின் உறவினர்கள் 3 சாராய வியாபாரிகளின் வீடுகளை சூறையாடி பொருட்களுக்கு தீ வைத்தனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையிலும் மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் விற்கப்படும் அவலம். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விற்பனை படு ஜோராக நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு அரசின் காவல்துறையும் மது ஒழிப்புத்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. மயிலாடுதுறையில் 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். எந்த தவறு குறித்து புகார் அளித்தாலும் புகார் அளிப்பவர்கள் மிரட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் தொடர் கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. தனது ஆட்சியில் எந்த தவறுமே நடக்காதது போல போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் என வலம் வருவது தமிழ்நாட்டு அரசியலின் புதிய விந்தை என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலினுக்கு போட்டோ ஷூட்டிற்கு அரிதாரம் பூசிக்கொள்வதில் இருக்கும் கவனம், தனக்குத்தானே புகழ்ந்து கொள்வதில் இருக்கும் ஆர்வம் என்றைக்காவது ஆட்சி நடத்துவதில் இருந்ததுண்டா என்றும் கேள்வி. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை இந்த கொலை வாய்த்தகராறு முன்விரோதம் காரணமாக நடந்தது என பத்திரிகை செய்தி வெளியிடுகிறது. வழக்கை விசாரிப்பதற்கு முன்னமே காவல்துறையே தீர்ப்பை எழுதுவதுதான் ஸ்டாலினின் திராவிட மாடலா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. தேர்தலுக்காக கூட்டணிகளை பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்தவுடன் மாநிலங்களவை உறுப்பினராக திமுகவில் இணைய வேண்டும் என வற்புறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் நீதி மையத்தில் அதிர்ச்சி. மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்க திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் என ஒப்புக்கொள்ள வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தேர்தல் சமயத்தில் நெருக்கம், வெற்றிக்கு பிறகு அழுத்தம் என்ற சூழலில் கூட்டணி கட்சிகளை நடத்துவதுதான் கூட்டணி தர்மமா என கூட்டணி கட்சியினர் ஆதங்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே திவான்சாபுதூர் பகுதியில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தவர்களுக்கு ஏற்பட்ட தகராறில் பெண் கொலை. தகராறில் மணிமேகலை என்பவரை அடித்து கொலை செய்த ஜீவா என்பவரை பிடித்து காவல்துறை விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வாய்க்கால்மேடு பகுதியில் மனைவி தலையில் கணவனே கல்லை போட்டு கொலை செய்த கொடூரம். திருமணத்தை மீறிய உறவை கண்டித்தும் மனைவி கேட்காததால் ஆத்திரத்தில் கொலை. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்பு. மூதாட்டியின் கழுத்தில் இருந்த தங்கச் செயின் திருடப்பட்டுள்ளதால் நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என பொதுமக்கள் சந்தேகம். தூத்துக்குடியில் 2 வீட்டாருக்கு இடையே தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் இளைஞர் வெட்டி படுகொலை. மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ராஜா என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் கடந்த 12 மணி நேரத்தில் மட்டும் 6 படுகொலைகள் அரங்கேறி உள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் கொலை என்ற நிலை மாறி அடுத்தடுத்து கொலைகள் நடப்பதால் மக்கள் அச்சம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பந்தாரப்பள்ளியில் தனியார் உணவகத்தில் அரங்கேறிய திருட்டு சம்பவம் தொடர்பாக உணவக மேலாளரை ஓட விரட்டி தாக்கிய ரவுடி. தீய சக்தி திமுக ஆட்சியில் ரவுடிகளின் அட்டகாசம் பெருகியுள்ளதால் பொதுமக்கள் அச்சம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வீட்டில் மறைத்து வைத்து விற்பனை செய்யப்பட்ட 74 அரசு மதுபான பாட்டில்கள் பறிமுதல். விடியா திமுக அரசின் காவல்துறை கள்ளச்சந்தை மது மற்றும் கள்ளச்சாராய விற்பனையை கண்டும் காணாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 13 வயது சிறுமி காதலிக்க மறுப்பு தெரிவித்ததால் ஆபாசமாக திட்டி மிரட்டிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி சிறுமி முதல் பல்லு போன பாட்டி வரை பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் நிரூபணம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 16 வயதுடைய சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வன்புணர்வு செய்த 55 வயதுடைய நபர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக பாலியல் சீண்டலில் ஈடுபடும் நபர்களுக்கு பெயரளவிற்கு தண்டனை என்று இருக்காமல் தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மைய மத்திய அரசு ஊழியர் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பெண்கள். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் தனியார் பள்ளியில் படிக்கும் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளி ஆசிரியரை தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அரசு கலைக்கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆய்வக உதவியாளர் மீது புகார் அளித்தும் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் ஏற்கனவே இருவரும் தொடர்பில் இருந்ததாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போக்குவரத்து காவல் இணை ஆணையரின் மனைவி டிஜிபி அலுவலகத்தில் புகார். தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு காவல்துறை இணை ஆணையரின் மனைவி இது போன்ற பேட்டி அளிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று மக்கள் கேள்வி. தன்னுடைய காதல் கணவருடன் பெண் காவலர் தகாத உறவில் இருந்ததாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல் அதிகாரியின் மனைவி பேட்டி. ஐபிஎஸ் அதிகாரியின் மனைவியே தகாத உறவு குறித்த ஆதாரங்களை டிஜிபியிடம் ஒப்படைத்த நிலையில் குற்றச்சாட்டிற்குள்ளான காவல் அதிகாரியின் மீது நிரந்தர நடவடிக்கை எடுக்க அரசு தயங்குவது ஏன் என மக்கள் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு இரத்த பரிசோதனை. ஞானசேகரன் பேசியதாக கூறப்படும் சாரை எப்போதுதான் கண்டுபிடிப்பீர்கள் என காவல்துறைக்கு மக்கள் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் யார் அந்த சார் என்றதற்கு பொங்கிய திராவிட மாடல் ஆட்சியில் தினம் ஒரு சார் வெளியே வந்து கொண்டிருக்கும் அவலம். சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே தமிழகத்தில் அச்சப்படும் நிலையை உருவாக்கிவிட்ட திமுக அரசு இதற்கெல்லாம் மௌனமாக இருப்பது ஏன்? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஈரப்பதம் உள்ள நெல்லை உலர்த்துவதற்கு காற்றாடி வசதி செய்து தர கோரிய விவசாயியை நீ பேசிட்டு போயிடுவ, கடைசி வர நின்றாதான் உன் கோரிக்கை நிறைவேறும் என ஒருமையில் பேசிய விடியா திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். மாவட்ட விவசாயி பேசணும். அதனால பேசிட்டு போயிடுவா, கடைசி வரைக்கும் இருந்தாதான் உன் கோரிக்கை நிறைவேறும். ஆளும் அதிகார மமதையில் அரசு அதிகாரிகள் முதல் சாதாரண மக்கள் வரை அனைவரையும் அடிமை மனப்பான்மையில் பார்க்கும்
விடியா திமுக அரசின் அமைச்சர்களுக்கு மக்கள் கடும் கண்டனம். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற துறை ரீதியான கலந்தாய்வில் அமைச்சர் நேருவை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஒரு பெண் மற்றும் ஆண் அதிகாரிகள் பேசிக் கொண்டிருந்த அவலம். திமுக ஆட்சியில் அதிகாரிகளே அமைச்சரை மதிக்காத நிலையில் மக்களின் கோரிக்கைகளுக்கு எப்படி செவிசாய்ப்பார்கள் என மக்கள் கேள்வி. சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 3 பேரின் இடைநீக்கத்தை கண்டித்து 10வது நாளாக தொழிலாளர்கள் போராட்டம். ஊழியர்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்யாவிட்டால் சாம்சங் ஷோரூம்கள் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளதால் திமுகவினர் அதிர்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கலில் வெறி நாய் ஒன்று அரை மணி நேரத்திற்குள் 6 பேரை கடித்து குதறிய கொடூரம். பல முறை கூறியும் விடியா திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் அச்சம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலையை கடந்து செல்வதற்காக நின்று கொண்டிருந்த சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி மீது அடுத்தடுத்து லாரிகள் மோதி விபத்து காரணமாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோரம் இருந்த பெட்டிக்கடைக்குள் புகுந்ததில் முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை பேருந்துகளை முறையாக பராமரிக்காமலும் காலாவதியான பேருந்துகளை இயக்குவதாலும் விபத்துகள் அதிக அளவில் நடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லையில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரை பகுதியில் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட 12 கிலோ கஞ்சாவுடன் 4 பேர் சிக்கினர். ஒடிசா மாநிலத்தில் இருந்து ரயிலில் கடத்தி வரப்பட்ட கஞ்சா தமிழகத்தில் விற்பனை படு ஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை குரோம்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 150 கிராம் கஞ்சாவுடன் 2 சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழ்நாடு மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் நுழைவு வாயில் முன்பு மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்காததை கண்டித்து 6வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், ஆனால் விடியா அரசின் மீன்வளத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றச்சாட்டு. மத்திய கூட்டுறவு வங்கியின் ஓய்வூதியதாரர்கள் கருணை தொகைக்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கும் அவலம். கருணாநிதி முதல்வராக இருந்தபோது கருணை தொகை வழங்குவதாக அளித்த வாக்குறுதியை தற்போதைய திராவிட மாடல் அரசின் ஸ்டாலின் நிறைவேற்றாததால் ஓய்வூதியதாரர்கள் அதிருப்தி. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தெருநாய்கள் கடித்து பலியான ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்க கோரி 2வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை குண்டு கட்டாக கைது செய்து விடியா அரசின் ஏவல் துறை. திமுக அரசு விவசாயிகளுக்கான அரசு, நானும் டெல்டாக்காரன் தான் என்று வெற்று விளம்பரம் பேசிய ஸ்டாலின் இப்போது கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வனப்பகுதியில் சாலை அமைக்க வலியுறுத்தி மாவட்ட வன அலுவலகத்தை முன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மலைவாழ் மக்கள். நிர்வாக திறனற்ற திமுக அரசிற்கு எதிராக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கம்யூனிஸ்ட் கட்சியே போராட்டம் நடத்தும் அவலம். கடந்த சில நாட்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்றும் அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் அங்கன்வாடி மைய கட்டிடம் பராமரிப்பின்றி சேதமடைந்து காணப்படும் அவலம். குழந்தைகள் கல்வி கற்க முடியாமல் அவதி அடைந்து வரும் நிலையில் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு மக்கள் வலியுறுத்தல். வங்கிகள் ஏழை மக்களை துன்புறுத்தக்கூடாது, ஆவணங்களுடன் தடையில்லா சான்றையும் வழங்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவுப்படி கடன் தொகையை செலுத்திய பின்னரும் ஆவணங்களை வழங்க மறுப்பதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் மாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி வெகு விமர்சையாக நடைபெற்ற தங்க தேர் உற்சவம். ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டு காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசித்த பக்தர்கள். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சியடைந்து வருவதால் அந்நிய முதலீட்டாளர்கள் 1 லட்சம் கோடிக்கு மேல் திரும்ப பெற்றதாக அதிர்ச்சி தகவல். 2025 தொடங்கிய 45 நாட்களிலேயே 1 லட்சம் கோடிக்கு மேல் அந்நிய முதலீடு இந்தியாவிலிருந்து வெளியேறியது. இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிவடைந்து வரும் நிலையில் மைனாரிட்டி பாஜக அரசின் பொருளாதார கொள்கைகள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை இழக்க வைத்து விட்டதா என மக்கள் சந்தேகம். அந்நிய முதலீடு பறிபோனதால் பணவீக்கத்திற்கு மக்கள் எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என பொருளாதார வல்லுநர்கள் கேள்வி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 63,120 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை ஏற்றம் இறக்கமாக இருந்து வரும் நிலையில் நகை பிரியர்கள் குழப்பம். வெளிநாட்டிலிருந்து திரும்பும் போது உடலில் அணிந்து வரும் நகைகளுக்கு சுங்கவரி உண்டு. தனி நீதிபதி உத்தரவிற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜியோ சினிமா மற்றும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் இணைந்து ஜியோ ஹாட்ஸ்டார் உருவாக்கம். பல்வேறு பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு தொடர்பான நிகழ்ச்சிகளை இந்த தளத்தின் மூலம் பயனர்கள் கண்டு ரசிக்கலாம் என ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனம் அறிவிப்பு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 119 இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எனது நெருங்கிய நண்பர் என இந்திய பிரதமர் வெற்று விளம்பரம் செய்து வரும் நிலையில் இந்தியர்கள் வெளியேற்றப்படும் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என்று மக்கள் கேள்வி. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் அனுமதி. நுரையீரலில் ஏற்பட்ட தொற்று பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். ரஷ்யா மற்றும் சீனாவுடன் அணு ஆயுத குறைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டம். உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு பிரச்சனைகள் தீர்ந்த பின் சீனா மற்றும் ரஷ்ய அதிபர்களை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டம் உள்ளதாக